அட பாவிங்களா! ஒரு பக்கம் வந்துட்டு டிவிகேயும், டிஎம்கேயும் சட்டசபையில சண்டை போட்டுருக்குது. அந்த 2 கட்சிக்காரங்களும் சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு அங்க நடந்த விஷயங்கள வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாவும் சண்டை போட்டுட்டு சுத்திக்கிட்டு திரியும்போது, இங்கிட்டு சைலன்ட்டா நம்ம நாம் தமிழர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு மகிழுந்து அவர் சொல்ற மாரியே சொல்லுவோமே, மகிழுந்து வாங்கியிருக்காரு. எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காசுலாம் இல்ல. சும்மா ஒரு ரூ. 1,00,00,000 வரும். இல்லன்னா ரூ. 1,00,00,000க்கு மேல வரும். அவ்வளோதான். அது ஒரு அவ்வளோ பெரிய காசு இல்ல தானே! இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். நீங்க போற இடத்துலலாம் வந்துட்டு கட்சி நடத்துறதுக்கு காசு இல்ல. அ கட்சியில நிதி இல்ல. எனக்கு உலகத் தமிழர்கள் தான் வந்து காசு குடுக்குறாங்க. அதுபோக பத்தாதுன்ட்டு இந்த கட்சி மாநாடு எங்கெங்கெல்லாம் போடுறீங்களோ, அங்க வந்து திரள் நிதி திரட்டுறீங்களோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்களேன். அதுபோக பத்தாதுன்னு இந்த 2026 எலக்ஷன்ல போன ஊர்ல எல்லாத்தையுமே சின்ன சின்ன பிள்ளைங்களோட உண்டியல் காசெல்லாம் வேற வாங்கி வச்சுக்கிட்டீங்க. சரி, அந்த சின்ன பிள்ளைங்க தான் பெருந்தன்மையா, பெருமனசா வந்து உங்களுக்கு குடுக்குது அப்புட்ன்னா, ஒரு தலைவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அந்த உண்டியல வாங்கி அதில ஒரு 10ஓ, 20ஓ போட்டு, இந்தாம்மா நீயே வச்சுக்கோ. உன்னோட படிப்பு செலவுக்கு நல்லா வச்சுக்கோ. நல்லபடியா படி. படிச்சு அதுக்கப்புறம் நீ வா கட்சிக்கு அப்படின்னு அப்படிதானே சொல்லியிருந்திருக்கணும் ஒரு நல்ல ஒரு தலைவர். அந்த காசையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. சரி பரவால்ல, இவங்களுக்கு வந்து கட்சியில நிதின்றது ஒண்ணுமே இல்ல. கடைசி ரொம்ப வருஷமா வந்து தனியா தான் வந்து அ எலக்ஷன்ல வந்து சந்திக்கிறாங்க. அப்படிங்கையில இப்போ ஒரு கூட்டணி கட்சி போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா காசு வாங்கியிருந்திருப்பாரு. சரி ஓகே பரவால்ல அத விட்டுருங்க. அப்படின்னு வந்து ஒரு சில பேர் அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு வீடு வாடகை பார்த்தீங்கன்னா 3,00,000 3,00,000லேருந்து 4,00,000 வருன்றானுங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு கார் புதுசு புதுசா கார் வேற. இப்போ கடைசியா அதிக விலையில வாங்குன காரு இந்த காரு. இந்த பென்ஸ் காரு. அது மாரி மாவட்டம் மாவட்டமா போறப்போ, அந்த 8ஆம் நம்பர் பிளேட் மட்டும் தான் ஒரு அண்ணன் வந்து ஏறுவாரு. அப்படி இல்லன்னா ஏற மாட்டாரு. அது யாரு பேர்ல இருக்குது? அது எப்படி அந்த கார்லாம் வந்துச்சு? எப்படி அது அவர் போற கார்லாம் நம்பர் 8ஆம் நம்பர் மட்டும் தான் வாங்குனாரு அப்படின்றதுக்கு, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க? இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நம்மளோட எதிரியே இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேசினவங்கள்ட்ட தான் இவங்க வந்து அப்படியே மறைமுகமா ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு, உன்ன அடிக்கிற மாரி அடிச்சுக்கிறேன். எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு குடு அப்படின்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் கட்சி வந்து ஏற்கனவே இருந்த 8% வாக்குல இருந்து இப்ப 2026ல 3%க்கு வந்துச்சு. இப்போ வந்து அப்பட்டமாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம தமிழின துரோகிகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிய ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க கூடயே வந்து கடந்த 2 வருஷமா கொஞ்சி கொலாவிட்டு இருக்காங்க. "அவன் என் மாப்பிள, அவன் என் மச்சான், அவர் எங்க அண்ணன் தானே, பங்காளிக்கு சண்டை தானே" அப்படின்னு அண்ணன் வந்து இன்னைக்கு பேசி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் பெருந்தொகை கைமாறிக்கிட்டு இருக்கு. தளபதி விஜய வந்து எதிர்த்து பேசுறதுக்கும், எதிர்த்து அரசியல் செய்றதுக்கும் வந்துட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து வந்து ஒரு தொகுதியில வந்து அண்ணன் சீமான் அவர்கள வந்து நிப்பாட்ட போறாங்களாமா இந்த இடைத்தேர்தல்ல. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா, சீமான் பலமாக தாக்கப்படுவார். அதாவது ரொம்ப ஓட்டு வந்து ரொம்ப குறைவா தான் வாங்குவாரு. அப்படி சொல்ல வரேன். பலமாக தாக்கப்படுவார்னா, அடிக்க போறீங்களாடா, பிடிக்க போறேன். அந்த மாரிலாம் இல்ல. நம்ம டிவிகேல இருக்கவங்க வந்து அந்த மாரி யாருமே வந்து வன்முறையில ஈடுபடுறதே இல்ல. யாரு ஈடுபடுவாங்க அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஒருவேளை இந்த மாரி நீங்க சீமான மட்டுமே வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஓட்டு ஓட்டுல வந்து மிகப்பெரிய அடி வாங்குவீங்க. அது ஒரு மாபெரும் வெற்றியா தான் டிவிகேக்கு அமையும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்துக்கங்களேன், நீங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு அண்ணன் மட்டும் தான் கோட்டையில இருப்பாரு. அதனால ஓகே. இதே மாரியே மெயின்டெயின் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டிவிகே ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே கூட்டணியாவே அமைஞ்சிருங்க. கட்சிக்குள்ளேயே போயிருங்க. ஓகேயா?